வணக்கம் ஆஸ்பிரன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஹிஸ்ட்ரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறது. பார்ட் 3 ஹிஸ்ட்ரி அனலைசிஸ் வீடியோ டிஎன் செட்டோடது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் இன் அரசாங்கத்தை வந்து எப்போது அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1943 சிங்கப்பூரில். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள், முக்கியமான ஒரு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆசாத் இந்த அரசாங்கம் வந்து எதுக்காக வந்துட்டு இது அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விடுதலைக்காக சுபாஷ் சந்திர போஸ் வந்து அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான அரசாங்கம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இரண்டாம் உலக போராட்ட பிட்வீன் நடந்தது 1939 1 செப்டம்பர்லேருந்து 2 செப்டம்பர் 1945 வரைக்கும் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் வந்து அப்போ ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆங்கிலேயருக்கு வந்துட்டு விடுவிக்கிறதுக்காக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் தான் வந்து அவர் முன்மொழிகிறாரு, இதான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து சிங்கப்பூர்கிட்டையும் மற்ற வெளிநாட்டுக்கிட்டையும் வந்து ஆதரவு கேட்குற INA அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து உருவாக்குவார். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து சீனியர்களுக்கான வர்த்தகத்தை முறைப்படுத்திய பட்டை சட்டம். ஸோ இந்த டிஎன் செட்லேயே வந்து பட்டை சட்டம் பற்றி வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பட்டை சட்டம் கண்டிப்பாக வரும். ஸோ 1813 பட்டை சட்டம் தான் சீனியர்களுடைய வர்த்தகத்தை வந்து ஒழுங்குபடுத்திய தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி 1813 தடை சட்டத்தில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்னா 1 லட்சம் வந்து எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறந்தவெளி குடிமை பணிக்கான போட்டித் தேர்வு முறை வந்து எந்த பட்டை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டிஎன் செட்டில் கேட்டிருந்தாங்க. 1853 பட்டை சட்டம். ஸோ 1800 ஸோ பட்டை சட்டம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தாங்க லார்ட் ஹேஸ்டிங்ஸ். ஸோ மேபி கவர்னர் ஜெனரல் கேட்கலாம், இல்லை அதோடைய பர்பஸ் கேட்கலாம், இல்லை வந்துட்டு என்ன டெரிஷரிஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. தென் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாலா முறை. இது வந்து முகலாயர் காலத்துல வந்து ஜப்தி முறை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தசாலா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் தி ஜப்தி சிஸ்டம் கால் டூரிங் த முகல் பீரியட்? தசாலா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்தி அப்படின்றது வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது தான் ஜப்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நில வருவாய் வந்து வசூலிக்கும் முறை வந்துட்டு அக்பர் காலகட்டத்தில் இருந்தது. வந்து அக்பர் இது வந்து இப்படியும் கேட்கலாம், யாருடைய காலகட்டத்தில் இருந்ததுன்னு கேட்கலாம். ஸோ அக்பருடைய காலகட்டத்தில் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிருடைய அடிப்படையில் வந்து வரி வந்து நிர்ணயிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த பயிருக்கு இப்படி, இந்த பயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்தி சிஸ்டம் ஒரு மாறுபாடும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து அக்பருடைய நிதியமைச்சர் தோடர்மால் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது போல தசாலா முறை அப்படின்னு சொல்றாங்க, தசாலா முறை அப்படின்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாத்த பற்றியும் வந்துட்டு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த மதம் வந்து குப்தாஸ் பீரியடில் வந்து வளர்ந்துருந்ததா குறைஞ்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தருடைய பீரியடில் வந்து புத்த மதம் வந்துட்டு கம்மியாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை வந்து ஃபாகியான் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ குப்தருடைய காலத்தில் வந்து புத்த மதத்திற்கான ஆதரவு வந்து குறையவே இல்லை. இந்து மதத்தை பின்பற்றினாலும் புத்த மதத்துடைய ஆதரவு வந்து அதிகமாக இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற புத்த மத கல்வியும் வந்து குப்தர் காலத்தில் சேர்ந்தது. ஸோ புத்த மதம் சேர்ந்ததை பற்றி ஃபாகியான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 1 தவறு மற்றும் கூற்று 2 சரி. ஸோ வந்து புத்த மதம் வந்துட்டு இந்துவிசமே வந்துட்டு இது பண்ணாங்க, புத்திசமும் பண்ணாங்க. ஸோ 1 தவறு, கூற்று 2 சரி. ஸோ வந்து 5th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயரோட நிர்வாகத்தின் பிரிவுடைய பிரிவுகள் டிவிஷன் ஆஃப் முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ சுபந்தார், அதாவது சுபான்னு சொல்லுவாங்க, அது கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சுபதர் அப்படின்றது வந்து ப்ராவின்சஸ், சர்க்கார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு பௌஜ்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்துவாங்க. ஸோ இது வந்துட்டு அசெண்டிங் டு டிசெண்டிங் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ முகல்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் எக்ஸாம் டிஎன் செட் சொல்ல வரல, ஆல்ரெடி குரூப் எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மராத்தாஸ் ஆகட்டும், இல்லை டெல்லி சுல்தான் அவசம், இப்போ வக்கீல்னா என்ன, அந்த மாதிரி வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்கள பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் வந்து டிவைன்ஸில் வந்து நிறைய கேட்கலாம். வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி டெல்லி சுல்தான் கூப்பிட்டாங்க, மராத்தா கூப்பிட்டாங்க, விஜயநகரம் பேர் கூப்பிட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் லிவிங் வாவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெயினிசம் வந்து 5 வாவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்க கேட்டாங்க. சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லலாம், அஸ்தேயம் அப்படின்னா திருடாமல் இருக்கணும் அப்படின்றது, அகிம்சா அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ காந்தி வந்துட்டு பின்பற்றுறது தான் வந்து நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தென் வந்து அபரிகரகம் அப்படின்னா வந்துட்டு எந்த பொருட்களையும் வந்து அதிகமாக ஆசை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அபரிகரகம். ஸோ வந்து நான் அக்விசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாத பொருட்கள் மேலே அதிகமாக பேராசை வந்து இருக்கக்கூடாது அப்படி. ஸோ உங்களுக்கு சத்தியம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கிளிக் ஆகினாவே நீங்கள் இந்த மேட்ச் த ஃபாலோவிங் போட்டுருக்கலாம். ஸோ சத்தியம் அப்படின்னா வந்து உண்மை. ஸோ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகல்ஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் கவர் பண்ணுங்கள். இந்த முறை டெல்லி சுல்தான்லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. தென் பார்ட் 2 வீடியோவில் தாராஷிகம் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகானுடைய டாட்டர்னு சொல்லியிருந்தேன். இல்லை, அவங்க வந்து அவுரங்கசீப்போடைய பிரதர் வந்து தாராஷிகோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் சொன்னாங்க. தேங்க்யூ சார். உங்களுக்குமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.